ஹலோ காய்ஸ், வெல்கம் டு BS Vlogs. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிகப்பு அவல் கேசரி. இதை எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு சிகப்பு அவலை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிதமான சூட்டில். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் அதை ஒரு தட்டில் கொட்டிட்டு இதை நான் ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நான் கடாயில் வறுத்து அரைச்ச சிகப்பு அவல் பவுடரை சேர்த்துக்கிறேன். நம்ம அவல் அளந்த அந்த பவுல்லையே 2 கப் அளவுக்கு சுடுதண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் சுடுதண்ணி ஊற்றி நல்லா இதை கைவிடாமல் கிண்டணும். கேசரி நீங்கள் வெள்ளை அவல்லையுமே செய்யலாம். ஆனால் சிகப்பு அவல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நான் சிகப்பு அவலில் செய்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும். வந்த பிறகு அதே பவுலில் 2 கப் அளவுக்கு நான் வெல்லம் போட்டுக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவல் எடுக்கிறோமோ அதே அளவு தான் தண்ணியும் சேர்க்கணும், வெல்லமும் சேர்க்கணும். 2 கப் அளவு அவல் சேர்த்தா 2 கப் அளவு தண்ணி, 2 கப் அளவு வெல்லம் சேர்த்து நல்லா கலரிக்கணும். உங்ககிட்ட இருக்க வெல்லம் சுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் அந்த வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சைடில் இன்னொரு கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரியுமே நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த வறுத்த முந்திரியை நம்ம கேசரியில் போட்டுடலாம். நல்லா இதை கலரி விடணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை கலரி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, சுவையான சிகப்பு அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.